ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்னிங் டிஃபனோட வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறாங்க. மார்னிங் டிஃபன் என்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம இட்லி தான் இன்னைக்கு ஊற்ற போகிறோம். இட்லிக்கு பாத்திரம் வச்சுக்குவோம். இட்லி பாத்திரம் வச்சுக்கிட்டு இட்லியை நம்ம தட்டெல்லாம் ரெடி பண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாங்க. தட்டெல்லாம் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கழுவி வச்சு தட்டு தான் இருந்தாலும் கொஞ்சமாக வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம இட்லிக்கு என்ன சைட் டிஷ் பண்ண போறோன்றதை ரெடி பண்ணிக்கலாம். அதாங்க எல்லாம் நம்ம தேவையான எடுத்து வச்சுட்டோம். சைட் டிஷ் தேவை இதெல்லாம் நம்ம முதல்ல இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரம் தண்ணி சூடாச்சுன்னு பார்ப்போம். தண்ணி கொதிச்சுட்டு நம்ம இட்லி தட்டை ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சு கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். துணி போட்டு ஊற்றலாம், ஏன்னா நான் ஆயில் சேர்த்து டக்குன்னு ஊற்றிடுறது. அந்த ஆயில் சேர்த்துக்கணும். மாவு ஆட்டி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்படி சைட் டிஷ் எடுக்கணும். நம்ம 2 விதமான சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. நம்ம அதிகமாக பருப்பு சேர்க்காத ரோட்டுக்கடை இட்லி சாம்பாரை பண்ண போகிறோம். அடுத்தது இன்னொன்று நல்ல இன்னொரு சைட் டிஷ்ஷும் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பருப்பு சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு 1/2 கப்பு பருப்பு தான் எடுத்துருக்கேன். அதிக பருப்பு சேர்க்காத ரோட்டுக்கடை இட்லி சாம்பார் இது செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி சாம்பார் பருப்பை நல்லா நம்ம முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம். ரேஷன் பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் நான். பருப்பு இருக்கட்டும். நம்ம இது கூடவே சாம்பாருக்கு தேவையான காய் நம்ம அரைஞ்சிக்க போகிறோம். நல்லா ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பட்டுன்னு வேலை முடிஞ்சிடும், காயும் வந்துடும், நமக்கு பருப்பும் வந்துடும். காலையில எல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு, காலேஜுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் அவசரமா இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாங்க. தண்ணி மாட்டிட்டேன். நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டேன், சரியா அரைஞ்சிடலாம். இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும். இது பருப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சுருவோம். பருப்பு, காய் எல்லாமே ஒன்றா வச்சு வச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி வச்சு போட்டுக்குவோம். ஓகே, தக்காளி 2 அரைஞ்சிக்கலாம். கூட பச்சை மிளகாய் 2 அரைஞ்சிக்கலாங்க. இது எல்லாமே மொத்தமாக நம்ம சேர்த்துருவோம் குக்கரில். இதெல்லாம் நம்ம கடைய போகிறோம். இந்த ஒன்று இது காய் மட்டும் தான் நம்ம கடைய மாட்டோம், அதனால செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. குக்கர் மூடி ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். நான் எல்லாம் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை எல்லாமே. அவ்வளோதான், 2 விசில் வரட்டும். அடுத்தது நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. கொத்தமல்லிலாம் நான் ஏற்கனவே ஆஞ்சி எல்லாமே ரெடியாச்சு வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லிலாம் அதை நம்ம அலசி எடுத்துக்கணும். நல்லா இந்த புதினா சட்னியை இந்த மாதிரி அரைச்சி பாருங்க. டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஒன்றரை கட்டு புதினாங்க இது. இதையும் அலசி வச்சுட்டோம். அடுத்தது கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம அலசிக்கணும். இது கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம சாம்பார் போடுறதுக்கு.
கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெயில் காலம் வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கிரீனிஷ் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஓகே, நல்லா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 வெங்காயத்தை அரைச்சி போகிறோம். குக்கரில் ஆகி வச்சுங்க, வெயிட் போட்டுடலாம். வெங்காயம் அரைஞ்சி வச்சிட்டோம். பச்சை மிளகாயை ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அதையும் அரைஞ்சி வச்சுக்கலாம். ஓகே, காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு பல் உச்சிக்கும். தேங்காயை இப்படி ஒரு நாள் நம்ம ஃப்ரீசரில் உடச்ச தேங்காயை வச்சோம்னாக்கா இந்த மாதிரி தோல் எல்லாம் ஓடு தனியாக அழுக்க வந்துருங்க. லேசாக தட்டினாலே போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துச்சு. மேலே இருக்கிற இந்த ப்ரௌனி கலரில் இருக்க அந்த தோல் கூட வரல. இல்லை, நல்லா தேங்காய் நமக்கு ஒயிட்டாக கிடச்சிருக்கு. அப்போ தேங்காய் உடச்சுன்னா நான் ஃப்ரீசரில் வச்சுருவேங்க. நமக்கு சட்னிக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு தேங்காய் பீஸ் இருந்தால் போதும். சட்னி வந்துருச்சுங்க. எடுத்துட்டு நம்ம சட்னிக்கு வதக்கிக்குவோம். நல்லா சாப்பிட்டா புசு புசுன்னு இட்லியே நமக்கு வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம சட்னிக்கு வதக்கிக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிட்டுக்கு ஒரு பிடி உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க, போதும். எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா மொத்தத்தை சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதை பார்க்கறதுக்கு தான் அதிகமாக இருக்கும். வதங்கின உடனே அப்படியே சுருண்டு விடுங்க. இந்த வச்சு இப்போ கட்டெல்லாம் அரைச்சி விட்டுருங்க. கையோடு இருந்தாங்க. இதை நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. அப்படியே வதக்கிட்டே இருக்கு. பாருங்க, அப்படியே அதிகமா இருந்த மாதிரி இருக்குது. அப்படியே சுண்டு கம்மியா வச்சுக்கோங்க. இது நம்ம கொஞ்சமா புளி எடுத்துருக்கோம்.
நான் புளி சேர்த்துக்கிட்டோம்னா டிஃபன் சாம்பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாங்க. இந்த சட்னி நார்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் நம்ம. சாப்பாட்டுக்கும் சூடான சாதத்துக்கும் இந்த சட்னி போட்டு பண்ணி சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நல்லா இப்போவே அந்த புதினா வதங்குற வாசனை கம்ம கம்மன்னு வருதுங்க. இது கூட இப்போ நம்ம தேங்காய் பத்தி அரிஞ்சு போட்டுக்கலாம். இந்த சைஸ் தாங்க தேங்காய் பத்தி எடுத்துருக்கேன். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற விட்டுட்டு அடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சாம்பார் சாம்பாருக்கு ரெடியாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுவோம். ஆவிலாம் போனோடனே ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். ஆவி போயிடுச்சு. குக்கரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் பருப்பு எல்லாம் வெந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், பருப்பை கரைஞ்சிட்டு சாம்பாரை தாளிச்சு போடுங்க. வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே நல்லா நம்ம கரைஞ்சி விட்டுடுது. எல்லாம் கரைஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச காயும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் நமக்கு தயாராகும். இது கூட நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம், குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம தாளிச்சிட போகிறோங்க. குழம்பு நம்ம சாம்பார் தண்ணியாக இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணோன்னே நமக்கு சாம்பார் திக்னஸ் கிடச்சிருங்க. இப்போ அந்த பொருளை ரெடி பண்ணிக்குவோமா? நம்ம கடலை மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் பக்கம் நம்ம எடுத்து தண்ணியில் கரைச்சி நம்ம சாம்பாரோட கலந்துக்கணும். போதும். இந்த கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாங்க. நம்ம கடலை மாவு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து நம்ம இதோட சாம்பாரோட சேர்த்துக்கிறோம். இதை நம்ம கொதிக்க வச்சோடனே கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். நம்ம தாளிப்பை சேர்த்துட்டு போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதிலேயே குழம்பு நல்லா சாம்பார் திக்காயிடும். இதை நம்ம தாளிச்சுக்க போகிறோம். தாளிப்பு கரண்டி ரெடி பண்ணிக்குவோமா? சின்ன கடாய் இருக்கணும். சாம்பார் இந்த பக்கம் வச்சுக்கணும். கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. போதும். எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இது கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம ரோட்டு கடை இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பெல்லாம் முடிச்சுட்டோங்க. அப்படியே ஒரு கொதி வந்தோடனே நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணிட போகிறோம். உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு கொதி வரட்டும், மூடி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்குவோமா? நம்ம வதக்கி நல்லா ஆறி வந்துருச்சு. சரி, நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது சின்ன மிக்சி ஜாரு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேங்க. நான் உப்பு சேர்த்ததை நான் வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தண்ணி தூவி குடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், சாம்பார் இட்லி சாம்பார் ரெடி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம சட்னி அரைச்சின்னு வந்துட்டுருக்கோம்ல, நம்ம சட்னியில் அரைச்சின்னு வந்துட்டோம். தாளிப்பு சேர்த்துக்கலாமா? கடாய் வச்சுக்குவோம். இது முதல்ல பாதி அரைச்சது, இப்போ அரைச்சது. இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போதும், தாளிச்சது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்செல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. அப்படியே நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா நமக்கு ஒரு சாம்பார், சூடாக நல்ல ஒரு இட்லி, ஒரு புதினா சட்னி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மார்னிங் டிஃபன் தான் பார்த்துருக்கோங்க. புதினா சட்னியும் நல்லா ரோட்டு கடை சாம்பார், சுவையான சாம்பாரும் அது நல்ல ஒரு சாஃப்டான இட்லியுங்க. வாங்க சாப்பிடலாம். சுவையான ஒரு புதினா சட்னி. நல்ல இன்னைக்கு ஒரு மார்னிங் டிஃபன், நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு, நல்லா சாஃப்டான இட்லிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.